காணும்படி கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, நாங்களுமை துதிக்கிறோம். எங்கள் கண்மலையானவரே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, நாங்களுமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்தில் உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் கிருபைக்காய், உங்கள் இரக்கத்திற்காய், உங்கள் தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்றபடி வார்த்தையின்படி நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற உங்கள் கிருபை பெரியதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சதா காலங்களிலும் மாறாதவராய் ஜீவிக்கிறவராய் இருக்கிறவரே, நாங்களும் மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர், துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன், வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிற தேவன், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறவர், அதை நிறைவேற்றவும் வல்லவராயிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளைக்காய் நாங்கள் மை துதிக்கிறோம். ஆண்டவர் தாமே கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்தீர். இந்த வருஷத்தில் 3 மாதங்களை கடந்து 4வது மாதத்தை காணும்படி வருஷத்தின் கால் பகுதியை கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. தேவ கிருபைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவர் தாமே இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இன்னும் வர தடைப்பட்டவர்களையும் கர்த்தர் தாமே துரிதமாய் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களோடும் தேவன் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Jesus, hallelujah. Hallelujah, praise the Lord. Amen. Hallelujah, hallelujah. நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டுடைய பிரசன்னத்தில் எல்லாருடைய கண்களும் நல்லா மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தில் அவருடைய கிருபைகளை நாம் கொஞ்ச நேரம் நம்ம அனுபவிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மேலான நாமம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி தூக்குகிற ஒரு நாமமாக இருக்கிறது.
எஸ், ஆவியானவரே, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய முடியாததை எங்களுக்காய் செய்கிறவர். எங்களால் சோர்ந்து போன நேரத்திலலாம் நீங்கள் எங்களுக்கு பலனை தந்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் எங்களை தூக்கி எடுத்தீங்க. மறுபடியும் உங்களுடைய பிரசன்னத்தில் வந்து நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் துதிக்குதா ஆண்டவரே? உங்களுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியுதா? அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்க முடியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்னத்தை தருகிறீர். நீர் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் விடுதலையை கட்டளை இடுகிறீர். நம்பிக்கையற்ற தன்மைகளை எல்லாம் நீங்கள் மாற்றுறீங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் சுகத்தையும் பலனையும் அளவற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்ய வைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ், ஆவியானவர், நீர் இந்த நேரத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் முதல் நேரத்தில் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் செலவழிக்கிறோம். அதை ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றுங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெறுமையாய் அனுப்பாதபடி உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி நீர் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அது எவ்வளோ உண்மையாக இருக்கிறது. ஆமாம், பாடல்களை பாடும் பொழுது அது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அல்ல, முன்னாடி இருந்து ஏதோ ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு இல்லை. நாம் தான் என்ன செய்கிறோம், அந்த வார்த்தைகளை அறிந்து புரிந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றில் இருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றில் இருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம். உளையான சேற்றில் இருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. என்னை உளையான சேற்றில் இருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். ஆவியானவரே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். ஆவியானவரே, உம்மை பாடாமல், எஸ், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பு. கரங்களை உயர்த்தி. துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. துதியும் உமக்கே. ஹல்லேலூயா. கனமும் உமக்கே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே,
ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் உம்மை துதிக்காமல், துதியும் உமக்கே ஹல்லேலூயா. நீங்க சத்தத்தை உயர்த்தி, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா, துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உங்களை பாடாம யாரை நான் பாடுவேன், உங்களை துதிக்காம யாரை நான். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே, ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே, ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே, உங்களை பாடாம யார நான் பாடுவே, உம்மை துதிக்காமல், ஆமாப்பா பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், துதியும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொந்தமாய் மாறிவிட்டார். ஆமென். வேற எந்த ஒரு விஷயமும் சொந்தம் இல்லை. ஆமென். மற்ற எல்லாம் தற்காலிகமானது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, மற்ற எல்லாம் தற்காலிகமானது. ஒருத்தர் உங்களுக்கு நிரந்தரமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், தற்காலிகமான இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆமென். நம்முடைய ஜீவன் எப்பொழுது நம்மை விட்டு போக நமக்கு தெரியாது. வாழ்கிற வரையில் ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாகவும் நம்மளை மற்றவர்களுக்கு சந்தோஷமாகவும் என்ன செய்கிறாரு? மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருடைய கிருபைக்காய். ஹல்லேலூயா. மறுபடியும் பாடலாமா? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவே, ஜீவன் சுகம் தந்து காத்திரே, ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவே, ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே, உங்களை பாடாம அப்படிதான் பாடுங்க. உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே, துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. எஸ், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய கிருபைகளை போற்றி மறுபடியும் அதை மீட்பாங்க. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே, ஆஹாஹா இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர்
என் சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா, சந்தோஷமும் சமாதானமும் எங்க உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகம் எங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் எங்க இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அவனுடைய பிரசன்னத்தில், ஆவியானவரே, எங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமானவரே, எங்களோடு வாழ்க்கையில் ஆண்டவரே உயிர் தெழுந்தவரே. மரித்த தேவனை தான் நம்ம அநேக நேரத்தில் நம்ம ஆராதிக்கிறோம். உயிர் தெழுந்ததை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம அனுபவிக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் உயிர் தெழுந்த தேவனை அனுபவிக்க ஆண்டவர் உங்களை எங்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளில் நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உயிர் தெழுந்த தெய்வமே.
உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆவியானவரே இயேசுவே. ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து துதிக்கலாமா ஆண்டவரே? ஆண்டவருடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய கிருபைகளை பறைசாற்றலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில மீட்பை தருகிறவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உயர்வை தருகிறவரே, எங்களுடைய வாழ்க்கையை அதே நிலையில எங்களை விட்டு கொடுக்காதவரே, அதே நிலையில் எங்களை விட்டு விடாதவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்களோடு கூட வருகிற தெய்வமே. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி சொல்லலாமா? வாய்களை திறந்து நீங்க துதிக்கலாமே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இனி 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 அந்த மரித்த நிலைகள் எல்லாம் மாறட்டும். அந்த உயிர் செலுதலின் வல்லமையுடைய வாழ்க்கையில வந்து அமரட்டும் ஆண்டவரே. இந்த முதல் மாதத்தில் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயிர் செலுதலின் வல்லமை, உயிர் செலுதலின் அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்துல இருக்கிற குறைகள் உயிர் தெழுதட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த சமாதானமின்மையில் இருந்து ஒரு பெரிய உயிர் தெழுதல் வரட்டும். ஒரு கலக்கத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு உயிர் தெழுதல் வரட்டும். வெறுமையிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உயிர் தெழுதல் எங்களுக்கு வரட்டும். ஹalleluya. உயிர் தெழுந்த தெய்வமே உமக்கு நன்றி. ஹalleluya. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால், உம் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் அவர் நம்மளை அணைக்க வந்திருக்கிறது கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையை போல தோளில் சுமந்து, தந்தையை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் காத்திட்ட தேவ கிருபை.
அப்பாவும் கிருபைகளால் என்னை. நீங்க பாடலாமா? இயேசு அப்பாவும் கிருபைகளா. உங்க கிருபை தாங்குதுப்பா. இயேசுவே இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவும் உடைத்து எறிந்து தட்டியை தந்திச்ச தேவ கிருபை. தடைகள் யாவும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பா கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அணைத்து கொண்டவர் அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இயேசு அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. நல்லா அந்நிய பாஷையில பேசி ஆண்டுடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ள ஆண்டு நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிரியின் மூலியமாய் வாழ்கிற ஒரு காலகட்டத்தில், அவருடைய வழி நடத்துதல் மூலியமாய் வாழுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்களை என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டுடைய பிரசன்னத்தை பெறுகிற போல, ஆண்டவரே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபையே, எங்களுடைய வாழ்க்கையின் தோல்வியின் பாதையில எங்களை சுமந்த கிருபையே, எங்களுடைய வாழ்க்கையில உங்களையே நாங்க மறந்த போதும் நீங்க எங்களை மறக்காம கரம் பிடித்து காத்த கிருபையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே. உம்முடைய வழிகாட்டுதல் இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வந்து நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து கொள்கிற எல்லா காரியங்களும் உங்களை பிரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற, பேசுகிற, நாங்கள் பழகுகிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிற மனிதர்களோடு கூட இருக்கிற நிலைகள், இது எல்லாவற்றையிலும் ஆண்டவரே நீங்க மகிமைப்பட்டு கொண்டே இருக்கணும். எங்களுக்குள்ளே இருந்து கிறிஸ்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை நாங்கள் விருதாவாய் கைகளில் வைத்திராதபடி அந்த கிருபையை நாங்கள் பயன்படுத்த கிருபை தாங்கப்பா. அந்த கிருபையை பயன்படுத்த எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க, மற்றவர்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லலாமா? இருதயத்துல கையை வைத்து உம்முடைய கிருபையை இந்த உலகிற்கு காண்பிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையை இந்த உலகத்துல காமிக்க, கிறிஸ்துவை, எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை இந்த உலகிற்கு காண்பிக்க கிருபை தாங்க. நாங்கள் மரித்து விட்டோம், உம்முடைய சிலுவையில் நாங்களும் மரித்தோம். இனி வாழ்வது நான் அல்ல, நீரே எங்களுக்குள் வாழ்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுக்குள் வாழ்கிறீர். எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. உடைய கிருபைகளால் நினைத்து நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. நீர் எதற்காக இந்த நாளை ஏற்படுத்தினீரோ, விசேஷமா இந்த வாக்குத்தத்த ஆராதனையை நீர் எதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறீரோ அதிலே கலந்து கொள்ளும்படியாய், அவளோடு கூட இணைந்து நாங்கள் எல்லாம் சபையாய் இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் ஏற்படுத்தின இந்த நாள் அது உம்முடைய சித்தத்தின்படியே நிறைவேறிற்று. உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தாங்க. உம்முடைய மகன் பேசுகிற, உம்முடைய ஆண்டவரே தேவ மனிதன் பேசுகிற வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும். உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாவர் இடத்தில் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த
வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வருவது மிகப்பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை அந்த பாக்கியத்தை தந்து நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்திலே பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். ஏப்ரல் மாதத்திலே பிறந்த நாள் காண்கிறவர்கள், அதே போல் ஏப்ரல் மாதத்திலே திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் இருப்பீர்களானால் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறோம். வேறு யாராவது ஏப்ரல் மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கண்களை மூடி கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வாத தரும்படியாய், இந்த ஆண்டை ஆசீர்வாத தர உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அருமையான எளிமை நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் நீர் தாங்கினீர், ஏந்தினீர், சுமந்தீர், தப்புவித்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் இதுவரையிலும் ஆசீர்வதித்து நீர் நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் தயவுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வருகிற புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா விதமான தேவைகள் சந்திக்கப்படுகிறதா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நல்ல ஜீவன், சுகபலன், தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்து உம்முடைய வருகை வரையிலும் ஆண்டவரே அநேக பிறந்த நாட்களை காண கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டித் தருவீராக. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அதே போல் திருமண நாளை அனுசரிக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் தனிமையாக இருந்தவர்களை இணைத்து இந்நாள் வரையிலும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்தி வருகிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல ஜீவன், சுகபலன், தீர்க்க ஆயுசை கர்த்தர் கட்டளையிட்டு உடைய வருகை வரை அநேக திருமண நாட்களை அனுசரிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அதே போல் ஆண்டவர் யூடியூப் மூலமாக இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்கிறவர்கள், அவர்கள் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். சபையின் சார்பில் உங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அறிவிப்புகளை சொல்லுகிறேன், கவனமாய் கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நமக்கு ஒரே ஆராதனையாக காலை 7:30 மணிக்கு ஒரே ஆராதனையாக நடைபெறும். கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரு 2 ஆராதனை அல்ல, ஒரே ஆராதனை தான். நம்முடைய தலைமை போதகர் அவருடைய சரீர சுகத்தை முன்னிட்டு ஒரே ஆராதனையாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசி சரியான நேரத்தில் கொண்டு வர ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த ஆராதனையை ஆசீர்வாத தருவார். மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல அன்பாய் கேட்கிறேன். அதேபோல் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகாலையில் 5:30 மணிக்கு அதிகாலை ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. இந்த அதிகாலை ஜெபத்திலும் அநேகர் வந்து ஜெபிக்கிறார்கள். இதுவரையிலும் வராதவர்கள் வர உங்களை அன்பாய் கேட்கிறேன். அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளை காலை 11 மணிக்கு பெண்கள் ஜெபம் உண்டு. பெண்கள் யாவரும் இதில் கலந்து கொள்ள நினைப்பூட்டுகிறேன். புதன்கிழமை இரவு வாலிப பெண்களுக்கான ஜெபம் கூகுள் மீட் ஆப் மூலம் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு நமக்கு பெண்கள் ஐக்கியம் உண்டு. பெண்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ள நினைப்பூட்டுகிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு உண்டு. நேற்று 10 மணி என்று சொல்லியிருந்தோம். நிறைய பெண்கள் வருவதற்கு 10:30 மணி வசதி என்று சொன்னதுனால 10:30 மணிக்கு காலை வெள்ளிக்கிழமை காலை உபவாச ஜெபம் உண்டு. ஆகவே அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். அன்று இரவு 8 மணிக்கு ஆண்கள் ஐக்கியத்தில் உள்ள ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை இரவு வாலிப ஆண்களுக்கான கூடுகை வேதாகம கல்லூரி சாப்பலில் வைத்து நடைபெறுகிறது. வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ள அன்பாய் கேட்கிறோம். இந்த அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள உங்களை
அன்பாய் நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் வாக்குத்தத்த செய்தியை கொடுக்கும்படி தேவன் தந்த தயவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை தந்து நம்முடைய தலைமை போதகிறவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தை சங்கீத புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். 69ஆம் சங்கீதம் 33ஆம் வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்களும் துதிக்கிறோம், நீர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா. என்னோடிரும் என்னோடிரும் இன்ப இயேசுவே என்னோடீரோம். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடீரோம். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடீரோம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னிடத்தில் வல்லமை ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் பலன் இல்லை, நான் வல்லமை இல்லாதவன், நான் பலன் இல்லாதவன். அன்பின் ரட்சகரே நீர் என்னோடு இருந்து எனக்கு பலனாய் இருப்பீராக, எனக்கு வல்லமையாய் நீர் இருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் என்னோடு கூட நீர் பேசுவீராக, எங்களோடு பேசுவீராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யுங்க, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, யூடியூப்பிலும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு தொடர்ந்து நீங்கள் இடைபடுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 69ஆம் சங்கீதம் 33வது வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய நிலைகளை அவர் அறிவார். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எளியவர்கள் என்று சொன்னால் அதனுடைய முழுமையான விளக்கம் தேவை உள்ளவர்கள் அல்லது தேவையானவர்கள் என்று சொல்லலாம். ஒருவேளை எளியவர்கள் என்கிற இந்த வார்த்தை கஷ்டப்படுகிறவர்கள் அல்லது ஏழைகள் என்று எண்ண தோன்றும். உண்மையிலேயே எளியவர்கள் என்றால் தேவை உள்ளவர்கள், வாழ்விலே தேவை உள்ளவர்கள். வசதியானவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், சகல காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு தேவை உண்டு. அல்லேலூயா. தேவை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? எனக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை, சொல்லவே முடியாது. எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவை உள்ளவர்கள் விண்ணப்பம் பண்ணும்போது, அந்த தேவை உள்ளவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தேவையாக இருக்கலாம், அது நம்முடைய சுகமாக இருக்கலாம், நம்முடைய சமாதானமாக இருக்கலாம்,
நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கலாம். எதுவானாலும் தேவைகளை கர்த்தரிடத்திலே கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அன்னாளுக்கு ஒரு தேவை இருந்தது. அவளுக்கு ஒரு குழந்தை தேவையாக இருந்தது. அந்த தேவையை அவள் தேவனுடைய சமூகத்தில் போய் சொன்னால், கர்த்தரிடத்தில் அதற்காக அவள் விண்ணப்பம் பண்ணினால், கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு அவளுடைய தேவையை சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தை இல்லை என்கிற அந்த தேவையை தேவன் அன்னாளுக்கு சந்தித்தார். அல்லேலூயா. இதே போன்ற தேவை இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நிச்சயமாகவே அவர் தேவையுள்ளவர்கள் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அவர்களுடைய தேவை, அந்த 10 பேருக்கும் சுகம் தேவை. அந்த குஷ்டரோக வியாதியில் இருந்து அவர்களுக்கு சுகம் தேவை. அவர்கள் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனை இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களுடைய தேவை, அந்த குஷ்டரோகம் நீங்க வேண்டும். அந்த அவருடைய கூப்பிடுதலை இயேசு கேட்டு அவர்களுடைய தேவையை, அவருடைய சரீர சுகத்தை அவர் உடனே கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவை சுகமாயிருக்கலாம். அது எப்பேற்பட்ட, இந்த குஷ்டரோகம் என்பது தீராத வியாதி, எளிதில் சுகமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி. அதையும் அந்த தேவையையும் இயேசு சந்தித்து சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியையும் சுகமாக்க, தேவையை சந்திக்க இயேசு போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல தான் பர்ஜிமேயு குருடன், மார்க் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். அவனுக்கு தேவை பார்வை வேணும். அல்லேலூயா. அவனுடைய தேவை பார்வை அவனுக்கு வேணும். அவன் அதற்காக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். அவனுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் கேட்டு அவனுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை? என் தேவை பார்வை. அல்லேலூயா. நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்டபடியே இயேசு அவனுடைய தேவையை சந்தித்தார், அவனுக்கு பார்வை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எஸ்தர் 2:9, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு யூத பெண்ணாகிய எஸ்தர், ஒரு சாதாரணமான பெண், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, ராஜாத்தியாக போவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு, ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக ஆயத்தமாக்கப்பட அநேக காரியங்கள் அவளுக்கு தேவையாக இருந்தது. அந்த தேவையை, அதை செய்கிறதான அந்த அதிகாரியுடைய, ஏகா என்கிற அதிகாரியுடைய கண்களிலே தேவன் தயவு கிடைத்து அவளுக்கு தேவையானதெல்லாம் அவர் சந்தித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் என்னென்ன கேட்டாலோ அதையெல்லாம் அவளுக்கு அந்த ஏகா என்கிற அந்த அதிகாரி கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற
ஒரு நல்ல பெண்ணாக அவளை ஆயத்தப்படுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு தேவை ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு முன்னால் நாம் நிற்க, நம்மை ஆயத்தப்படுத்த, நம்மை தகுதிப்படுத்த அநேக தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் நமக்கு உண்டு. அதை கர்த்தரிடத்தில் கேட்போமானால் நாம் பரிசுத்தமாவதற்கும் தேவனுக்கு முன்பதாக மனவாட்டியாய் நிற்பதற்கும் தேவையானவைகளை, ஆவிக்குரியவைகளை தேவன் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை சொல்லலாம். எளியவர்கள் குறித்து, தேவையுள்ளவர்களை குறித்து வேதத்தில் சொல்லும்போது சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவை உள்ளவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் எழுந்து, அல்லேலூயா, அவர்களை சுகமாய் காத்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவை உள்ளவர்களுக்காக தங்களுடைய தேவையின் நிமித்தம் விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர் எழுந்து அவர் செயல்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவையின் நடுவிலும் அவர் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தர். ஏசாயா 14ஆம் அதிகாரம் ஏசாயா 14:30, தரித்திரனின் தலைப்பிள்ளைகளை திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டுகிறது, தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள், தேவை உள்ளவர்கள் சுகமாய் படுத்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவை உள்ளவர்களின் ஜெபத்தை, எளியவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. கேட்கிறது மாத்திரம் அல்ல, அதற்கான பதிலை அவர் தருவார். அல்லேலூயா. அடுத்ததாக அதில் வாசிக்கிறோம், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. கட்டுண்ட தம்முடையவர்களை, தம்முடையவர்கள், தேவனுடையவர்கள், தேவன் தெரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், கட்டுண்டவர்களை அவர் என்ன செய்ய மாட்டாரா? புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. புறக்கணித்தல் என்றால் அலட்சியப்படுத்துதல், அலட்சியமாய் எண்ணுதல், உரிய கவனம் செலுத்தாமல் இருப்பது. சில நேரத்தில் நாம் சில காரியங்களை அதற்கு உரிய கவனத்தை செலுத்தாமல் அலட்சியமாய் எண்ணுவது உண்டு. சில வேளை நம்மை சில மனிதர்கள் நம்மை அலட்சியமாய் எண்ணுவது உண்டு. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கட்டுண்டிருக்கிற தம்முடையவர்களை அவர் என்ன செய்வதில்லையா? புறக்கணிக்க மாட்டார், அலட்சியமாய் எண்ண மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் அலட்சியமாய் எண்ணலாம், மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் கட்டுண்ட தேவ ஜனங்களை கர்த்தர் அவர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. இயேசு ஒரு ஜெப ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார். அங்கே 18
வருஷமாய் நிமிடக்கூடாத ஒரு கூனி ஜெபாலயத்திற்குள்ளே வந்தார். அல்லேலூயா. எவ்வளவேன்னு என்ன செய்ய முடியாதான், நிமிரக்கூடாது. ஒரு பலவீனம், ஒரு கட்டு அவளுக்கு இருந்தது. ஆனால் இயேசு அவளை சுகமாக்கி விட்டார். யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை ஓய்வு நாளில் இயேசு மீறிவிட்டார் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு அங்கே சொன்ன காரியம், இவள் யார் என்றால் ஆபிரகாமின் குமாரத்தி. அல்லேலூயா. அதாவது விசுவாச வழியில் வந்தவள், விசுவாசி. ஆனாலும் அவள் என்ன செய்திருக்கிறாள், கட்டப்பட்டிருக்கிறாள். அவளுடைய கட்டை அவிழ்க்க வேண்டியது இல்லையா? அல்லேலூயா. சில நேரங்களிலே விசுவாச பிள்ளைகளும் சாத்தானால் கட்டப்படுகிறார்கள். பலவீனமோ ஏதோ ஒரு கட்டு கட்டப்படுகிறது. தேவன் அதை அனுமதிக்கிறார் சில வேளைகளில். அவ்விதமான அந்த கட்டுகளில் ஆண்டவர் விட்டு விடாமல் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. அவர் புறக்கணிக்க மாட்டார். ஒருவேளை ஆண்டுகள் ஆகலாம். இங்கே இவளுக்கு 18 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 3:23ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். 26வது வசனத்தில், அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற 25, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நேபுகாத் நேச்சாருடைய பொற்சிலையை பணிந்து கொள்ளாத சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை கட்டி அக்கினி ஜுவாலையிலே ராஜா போடுவித்தான். அல்லேலூயா. எதற்காக? தேவனுக்கு வைராக்கியமாய் நின்றதற்காக கட்டு. ஆண்டவருக்காக நாங்கள் அவர்கள் நியாய பிரமாணத்தின்படி 10 கட்டளைகளின்படி தேவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். அதில் உறுதியாய் நின்றார்கள். அதற்காக அவர்களுக்கு கட்டு. தேவனுக்கு வைராக்கியமாய் நின்றதுனால கட்டு. கட்டு மாத்திரமல்ல, அவர்கள் அக்கினிக்குள்ளே சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் அங்கே கட்டு அவிழ்ப்பதற்கு ஒருத்தர் இருந்தார். அல்லேலூயா. நேற்று அவர் பாஸ்டர் சொன்னது போல், முதலாவது இயேசு அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளே அவர் இருந்தார். அல்லேலூயா. நம்முடைய கட்டுகளின் நடுவிலும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்முடைய கட்டுகளை அவர் அறுப்பார். அல்லேலூயா. தம்முடையவர்கள், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் அவருடைய கட்டுகளிலிருந்து புறக்கணியாமல் அவர்களை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் நிமித்தம் நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. தூக்கிட்டு போனவங்கெல்லாம் செத்து போயிட்டான். விசாரிக்க போன ராஜாவை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்க, அவன் சூளை கிட்ட போய் விசாரிக்கிறான். ஏற்கனவே சூளை கிட்ட போனவர்களெல்லாம் எரிந்து போனார்கள். நமக்கு பாதுகாப்பு தருகிறவர்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர்களை
கர்த்தர் பாதுகாப்பார். கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை சொன்னதினால கட்டப்பட்டிருந்தார்கள், சிறைச்சாலையில் இருந்தார்கள். அவ்விதமான கட்டுகளின் நடுவிலும் அவர்கள் நடுராத்திரியிலே தேவனை துதித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை துதித்த போது தேவ பிரசன்னம் அந்த சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ளே கடந்து போய் கட்டுண்ட பவுலையும் சீலாவையும் விடுவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் கட்டுகள், அதாவது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் என்ன செய்தது? அசைந்தது. எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டது. எல்லா கட்டுகளும், இவர்கள் கட்டு மாத்திரமல்ல, அங்கே இருந்த மற்ற எல்லாருடைய கட்டுகளும் மறந்தது. அல்லேலூயா. இவங்க பவுலும் சீலா துதித்தார்கள். அவர்களுக்கு மாத்திரம் கட்டு அறுக்கப்படலை. இவர்களின் நிமித்தம் அவர்களோடு கூட இருந்த எல்லாருடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுகளுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிற நாம், வேதனைகளுக்குள்ளே இருக்கிற நாம், நமக்காக, நம்முடைய கட்டுகளுக்காக என்று அல்லாமல் தேவனை அவைகளின் நடுவில் துதிக்கும் போது தேவன் நம்முடைய கட்டுகளை மாத்திரமல்ல மற்றவருடைய கட்டுகளையும் அறுப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் துதிக்கும்போது உங்கள் கட்டுகளை கர்த்தர் அறுப்பார், உங்களை சுற்றி உள்ளவருடைய கட்டுகளையும் கர்த்தர் அறுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் துதிக்கும்போது, ஜெபிக்கும்போது நம்முடைய கட்டுகளையும் நம்மை சுற்றி இருக்கிறவருடைய கட்டுகளையும் தேவன் அறுப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பேதுரு கட்டப்பட்டவனாய் சிறைச்சாலையில் இருந்ததை பார்க்கிறோம். ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தினான், சிலரை கொலை செய்தான். அதில் யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருந்தது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடித்து அவனையும் கொலை செய்வதற்காக சிறைச்சாலையில் என்ன செய்தானா, அவன் அடைத்து வைத்து 6வது வசனத்தில் அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் இரவிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. நாளைக்கு சாக போகிறோம், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படி வருமா தூக்கம்? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் அதை பற்றி கவலையப்படலை. சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேதுருவுக்காக. அவ்விதமான நேரத்தில் 7வது வசனத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அல்லேலூயா. தேவதூதன் எழுப்புறான், தட்டி எழுப்புறான். தேவதூதன் எழுப்பும்போது சங்கிலி என்ன செய்ததான்? விழுந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எழுப்புவார். நம்முடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படி அவர் எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நடந்தது என்ன? சபையார் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் நிறைய நேரங்களில் நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், தேவையுள்ளவர்களுக்காய், கட்டில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஊக்கமாய் ஜெபிக்கும்போது இன்னும் அநேகரை கட்டில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார், அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர்களை விடுவிப்பார், அவர்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம்
42 தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. யாரை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டாராம்? தாம் அபிஷேகம் பண்ணினவனுடைய முகத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் அபிஷேகம் பண்ணின தேவனுடைய பிள்ளைகளை அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர் அலட்சியப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பரிசுத்த ஆவியை பெற்ற நம்மை, ஒருவேளை நமக்குள்ள இருக்கிற ஆவியை உலகம் புறக்கணிக்கலாம், உலக மக்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் அபிஷேகம் பெற்றவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார், அவர் அலட்சியமாய் எண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 36 அதிகாரம் 5 யோபு 36 அதிகாரம் 5 யோபு 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவரா? மகத்துவம் உள்ளவர், அவர் மகத்துவமானவர், அவர் மேன்மையானவர், மகிமையானவர். ஆனால் மனுஷர்கள் ஒருத்தரையும் அவர் என்ன செய்ய மாட்டாரா? புறக்கணிக்க மாட்டார். ஒருவரையும் அவர் புறக்கணிக்க மாட்டார். அவர் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். அல்லேலூயா. ஒருவரையும் தேவன் புறக்கணிக்க மாட்டார். சங்கீதம் 51:7 வாசிக்கிறோம். 51:17 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் புறக்கணியார். அல்லேலூயா. நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அல்லேலூயா. நறுங்குண்ட இருதயம் பிரச்சனைகளில், சோதனைகளில், பலவிதமான நேரங்களில் இருதயம் நொறுங்கி போகிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை என்ன செய்ய மாட்டாராம்? புறக்கணிக்க மாட்டார். தாவீது தன் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய எச்சரிப்பை அவன் பெற்றபோது தேவனிடத்தில் மன்னிப்புக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக அவன் இருதயம் உடைந்து நொறுங்குண்டு அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. தவறு செய்தபோது நம்முடைய இருதயம் உடைந்து நொறுங்கி கர்த்தரிடத்துக்கு வரும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய தவறுகளை அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. ஏசாயா 66 அதிகாரம் 2 ஏசாயா 66 2 என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் அலட்சியம் பண்ண மாட்டார். அவருடைய வசனத்துக்கு நம்புகிறவர்களுடைய காரியத்தில் தேவன் நிச்சயமாகவே உரிய கவனத்தை அவர் செலுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 16 அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பத்தில் பார்க்குறோம். ஐஸ்வர்யவான் லாசருவை புறக்கணித்தான். அவனுடைய வீட்டு முன்னால் இருந்தோம் அவன் கவனிக்கவில்லை. ஆனால் தேவன் அவனை புறக்கணிக்கலை. பூமியில் அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நித்தியத்தில் அவனை கர்த்தர் தேற்றினார். அல்லேலூயா. ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் கர்த்தர் அவனை தேற்றினார். அவர் புறக்கணியாதவர். ஏசாயா 53 அதிகாரம் ஏசாயா 53 அதிகாரம்
3ஆம் வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடுகள் அனுபவிக்கிறவருமாயிருந்தார். இயேசு என்ன செய்தாரா? புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். யாருக்காக? நமக்காக, நம்முடைய நிமித்தம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்காய். யூதர்கள் அவரை அலட்சியம் பண்ணினார்கள், யூதர்கள் அவர்களை புறக்கணித்தார்கள், எத்தனையோ முறை அவரை புறக்கணித்தார்கள். இயேசு சொன்னார், தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் அவர் வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை புறக்கணித்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் கூட நம்மை சொந்தமானவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை அலட்சியப்படுத்தலாம், புறக்கணிக்கலாம். கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். கர்த்தர் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். உங்களை சுற்றியுள்ளவர்களை அலட்சியம் பண்ணலாம், தேவன் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் எழும்பி நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எளியவர்களின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணிக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் ஏப்ரல் முதல் நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நிறைய தேவை உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தேவைகளின் ஆண்டவரே விண்ணப்பத்தை நீர் கேட்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எனக்கு இந்த தேவை இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, என்னுடைய தேவைகளுக்காக நான் பண்ணுகிற விண்ணப்பத்தை நீர் கேட்டருள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்மிடத்தில் தேவைகளுக்காக வந்து விண்ணப்பம் பண்ணின போது நீர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். அந்த 10 குஷ்டரோகிகளுக்கு தேவை சுகம். இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று கேட்டார்கள். அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள், கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒருவேளை சுகம் தேவையாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு சுகம் தாரும், இயேசுவே என்னுடைய பலவீனத்தை மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவரே தேவையை நீ சந்திக்க போதுமானவர், உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல ராஜாவாகி உமக்கு முன்பதாக நிற்க மணவாட்டியாக ஆயத்தப்பட ஆவிக்குரிய தேவை எனக்கு நிறைய உண்டாண்டவரே. நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சுத்திகரிப்பதற்கான தேவையை கர்த்தர் எனக்கு தருவீராக, சந்திப்பீராக. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே துதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணினவர்களை நீர் புறக்கணிக்க மாட்டீர். நீர் மகத்துவம் உள்ளவர், ஒருவரையும் நீர் புறக்கணிக்க மாட்டீர், அலட்சியம் பண்ண மாட்டீர். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டீர், நீர் அலட்சியம் பண்ண மாட்டீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களும் துதிக்கிறோம், நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி ஆண்டவர் நமக்கு பேசின வார்த்தைகளை கொடுத்தது நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுத்த நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
கொடுத்த வார்த்தையை சாதாரண வார்த்தையோடு கூட நீ நிற்பாட்டாம அதை அப்படியே வாழ்க்கையாக எங்களுக்கு மாற்றுகிறதற்காய் கரங்களை தட்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை முழுவதையும் எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க உதவி செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் அதை அனுபவிக்க உங்களுடைய கிருபைகளுக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் செலுத்தியிருக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் விதைக்க இருக்கிறோம். அதை ஆயிரமாய் பெருகச் செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்க உதவி செய்யும். கிருபைகளையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் தயவையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம் காணிக்கைகளை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சாவையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரழாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தாரமுண்டா, காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, சீரழாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே, இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, சீரழாய் பெய்யட்டுமே. அவரை எழுப்பி நிற்போம். பரிசுத்த பிதாவே, மீண்டும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கர்த்தர் எங்களை கொண்டு வந்து உடைய வார்த்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், கட்டுண்ட தம்முடைய ஜனங்களை ஆண்டவரை நீர் புறக்கணியாதவர். இந்த வருகிற நாட்களில் எங்களை அலட்சியம் பண்ணாமல் ஆண்டவர் எங்களுடைய கட்டுகளில் இருந்து நீர் எங்களுக்கு விடுதலையை தரப்போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நீர் சந்திக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தின் நாட்களும் நீர் தேவைகளை சந்திக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த முழுவதையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஜீவன் சுகபலன் ஆரோக்கியம் தந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனைகளை எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வாதம் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய ஆத்துமாக்களை இந்த மாதத்திலே நீங்கள் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் நீர் பயன்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்பா, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் நடத்துவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய ஆண்டவரே கணக்கு ஆண்டுகளுக்குள்ளே பிரவேசிக்கிற எங்களுடைய சபையின் மக்கள், மார்ச் முடிந்து ஏப்ரல் புதிய ஆண்டு கணக்குக்குள்ளே பிரவேசிக்கிற, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவருடைய இந்த ஆண்டு கணக்குகளையும்
இந்த புதிய ஆண்டையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. தொழிலிலே வியாபாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை தேவன் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு தொழிலிலே வியாபாரத்தில் வேலைகளிலே கர்த்தர் விருத்தியை கட்டளையிடுவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தனை ஆசீர்வதித்து அனுப்போம். விசேஷமாக எங்களுடைய தலைமை போதுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் கொடுத்து வருகிற சுகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் பரிபூர்ண சுகத்தை தேவன் கட்டளையிட்டு விடுதலையாய் உங்கள் சமூகத்தில் அவர்கள் வந்து உம்மை பிரசங்கிக்க உடைய வார்த்தையை கொடுக்க ஊழியம் செய்ய உடைய மகனை கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் பலப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அவர்களை புறக்கணியாத தேவன், நீர் அவர்களை அலட்சியம் பண்ணாத தேவன், நீர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். ஆண்டவரே, உடைய மகனையும் பாஸ்டம்மாவையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விலக்கி உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. மீண்டுமாய் வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் ஆண்டுடைய வருகையினால் பரியந்தம் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அவருக்கு நன்றி. கர்த்தர் நம்மை புறக்கணிக்க